தாயுமானவர். உவட்டாத பேரின்பமான சுகவாரினை வாய்மடுத்து தேக்கித் திளைக்க நீ முன்னிற்பது என்று காண். தித்திக்கும் உணவை சுவைக்கும் பொழுது உலகத்தவர் செய்யும் பேர் இரைச்சல் எனக்கு தொந்தரவாக தோன்றுவதில்லை. இறைவா, உன்னை நான் எண்ணியிருக்கும் பொழுது உலகத்தவர் செய்யும் இடைஞ்சல்களை நான் எண்ணாதிருக்க அருள் புரிவாயாக. கடவுள் வழிபாட்டுக்கு வெளி உலகிலிருந்து உண்டாகும் இடைஞ்சல் அல்ல. உண்மையான இடைஞ்சல் உள்ளத்தில் உண்டாகிறது. மனது இறைவனை சுவைக்கத் தெரிந்து கொண்டால் போதும். அப்பொழுது அது எல்லாம் அடையப் பெறுகிறது. ஏனைய பொருள்களுக்கு இடையில் இனியவைகளும் இல்லை, இன்னாதவைகளும் இல்லை. சுவைப்பதற்கு உரிய பொருள் கடவுள் ஒருவரே.